ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் குக்கிங். நம்ம இன்னைக்கு ரைஸ் உடையாம ப்ரான் ரஃப் ஆகாம ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ப்ரான் பிரியாணி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்தோம். ப்ரான் பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 100 கிராம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே 2 சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய் இது எல்லாமே போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 200 கிராம் வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் போட்டுப்போம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப இது கூடயே 200 கிராம் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம போட்ட தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடயே ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி தான் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் இதையும் போட்டுப்போம். இதையும் போட்டு அந்த மசாலா ஸ்மெல், இஞ்சி பூண்டு ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம போட்ட மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்ப இது கூடயே நம்ம ப்ரான் ஆட் பண்ணிப்போம். 500 கிராம் ப்ரான் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் கூடயே 4 டேபிள் ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணிப்போம். தயிர் கூட ஒரு எலுமிச்சப்பழம் சாறு இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இதையும் போட்டுப்போம். இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்க்கவே பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. நீங்க வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனா வதக்குனாதான் இந்த மாதிரி கலர் வரும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வராது. இப்ப நம்ம இது கூடயே இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். 1 லிட்டர் பாட்டில்ல தண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். தண்ணியை ஊத்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ தண்ணி பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைம்ல தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும். நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்க 750 கிராம் பாஸ்மதி ரைஸை நம்ம போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு யூனிட்டி ரைஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்த பாஸ்மதி ரைஸ் கிடைக்குதோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு இப்படி உடையாம கலந்து விட்டுக்கோங்க. ஒரே ஒரு தடவை இப்படி கலந்தீங்கன்னா போதும். அவ்வளவுதான். இப்ப நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்ப அரிசியோ ரைஸோ இந்த மாதிரி ஈக்குவலா வரும்போது நம்ம தம்முக்கு விட்டுடலாம். தம்முக்கு விடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து தனியா வச்சிடலாம். உங்ககிட்ட ஏதாவது வேஸ்ட் தவா இருந்தா வச்சுக்கோங்க. தவா வச்சுட்டு இதுக்கு மேல நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். பிரியாணில 2 டேபிள் ஸ்பூன் நம்ம கீ ஊத்திக்கலாம். நல்லா ஸ்மெல்லா இருக்கும் கீ ஊத்தினீங்கன்னா லாஸ்ட்ல நீங்க. மூடி போட்டு மூடிடலாம். இதுக்கு மேலே நம்ம ஒரு வெயிட் வைக்கணும். நான் இன்னைக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி புடிச்சு வச்சிருக்கேன். இது நம்ம இந்த வெயிட்டா மேல வச்சிடலாம். இப்ப 20 மினிட்ஸ் நம்ம இந்த பிரியாணி எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அப்படியே இருக்கட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிரியாணி தம்முக்கு விட்டு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப ஓபன் பண்ணி பார்த்துடலாம் பிரியாணி எப்படி வந்திருக்காரு, எவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா வந்திருக்குன்னு. இப்ப அடியில தண்ணி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். லைட்டா இப்படி ஓரமா ரைஸ் எடுத்து பாருங்க. பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்ல. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் இப்ப இது மேல பாத்தீங்கன்னா கார்னிஷ்காக எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ண போறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடயே ஆரஞ்சு ஃபுட் கலரை கொஞ்சம் ஆட் பண்ண போறேன். பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லா நல்லா இருக்கும். அதனால இப்ப நம்ம பிரான் பிரியாணி ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பிரான் பிரியாணி ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா செம்மையா ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் பாருங்க எவ்வளவு நீள நீளமா வந்திருக்குன்னு. நீங்களும் நான் சொன்ன மெத்தட்லயே செஞ்சு பாருங்க. 750 கிராம் ரைஸ்க்கு நான் சொன்ன மெத்தட் இன்கிரிடியன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.